ஹலோ குக்கீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக் எஃப்எஃப் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம், செகண்ட் சான்ஸோடது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ முன்னாடி என்ன பார்த்துருந்தோன்னா, நீங்களும் ஜங்குக்கு ஊருக்கு போகிறீங்க. ஸோ உங்களை நல்லாவே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நீங்கள் ரொம்ப வீடாக நடந்துக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ரொமான்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மார்னிங் எழுந்திச்சிட்டோன்னே நீங்கள் ஜங்குக்கு போய் இன்வுன்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு செம்ம ஷாக்காக பார்க்குறான். ஸோ அதுலேருந்து கண்டினியூஷன் இதில் பார்க்கலாம்டா. சாரி, கொஞ்சம் வீடியோ டிலே ஆகிடுச்சுன்னா. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒர்க் போகிறதுனால. நான் சாட்டர்டே சண்டே எடிட் பண்ணிடுறேன் இதுக்குன்னே, ஓகேவா? டிலே ஆகுதுன்னு நான் எடிட் பண்ண பார்க்குறேன், ஓகேவா? இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேடா? ஓகே, டைம் மிஸ் பண்ணாமல் கற்றுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பெனி கைஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? வாங்க கற்றுக்குள்ளே போகலாம். வயன், என்ன பேசுகிற? வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா கொடுக்குறான். ஏய், என்னாச்சு? எதுக்கு நீ அடிக்கடி அவன் பேர் சொல்லிட்டு இருக்க? வயன், என்னாச்சு உனக்கு? நீ நல்லா தானே இருக்க? சங்கு, அது அது என்னாச்சு வயன்? என்னாச்சு உனக்கு? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கல்ல. அது சங்கு, ஏய் வயன், ஏதாச்சும் சொல்லு. ஏன் இப்படி அழுகுற? நீ அழாத வயன். நீ அழும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ உங்களை அப்படியே ஷோஃபாவில் உட்கார வைக்கிறான். இப்போ சொல்லு வயன், என்னாச்சு? எதுக்கு இந்த மாதிரி ஆகுது உனக்கு? சாக்கு, அது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அதாவது நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போனதுனால நீங்களே செக் பண்ணியிருப்பீங்க அந்த கிட்டில். ஸோ செக் பண்ணப்போ அது கன்ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த குழந்தையாவது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இன்பு வந்து வெளில போயிருப்பான், அதுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க அவன் வரத்துக்காக. ஸோ அந்த கிட்டை அப்படியே மறைச்சி வச்சுட்டு நீங்கள் ஷோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் தான் வந்திருப்பான், கரெக்டாக ஒரு 9 o'clock வந்திருப்பான். என்னங்க, எதுக்கு நீங்கள் இருக்க? உன் மூஞ்சை பார்க்கவே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்தோடனே எதிரே உட்காந்துட்ருக்க? இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ ஏன் தேவையில்லன்ற? நீ சொல்கிற முக்கியமான விஷயம் எனக்கு தேவையா? என்னங்க, இதை மட்டும் கேளுங்க, கோவப்படாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே, என்ன விஷயம் இப்போது? என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிட் காமிக்கிறீங்க, ப்ரெக்னென்சி கிட்ட. அவன் பார்த்துட்டு, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாங்கி பார்க்குறான். பார்த்தா பாசிட்டிவ்னு இருக்குது. வாட்? உண்மையாலுமா? ஆமாங்க, இது உண்மையாலும்தான். நான் 3 கிட் வாங்கி செக் பண்ணிட்டேன், 3த்துலேயுமே பாசிட்டிவ் தான் வந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா நான் போய் டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. என்ன, நான் வரணுமா? எதுக்கு நான் வரணும்? ஃபஸ்ட்டு இது ஏன் குழந்தையானே தெரில. என்னங்க சொல்கிறீங்க? இது உங்கள் குழந்தை தான். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஏய், நான் வெளில போகிறப்ப நீ எவனையா கூட்டு படுக்க வச்சுருந்தா எனக்கு எப்படி எல்லாம் தெரியும்? எவனோட குழந்தை இது? முன்னாடி ஏதோ லவ் பண்ண விஷயம்லாம் அவனா, இல்லை வேற யாராதா? நீங்கள் இப்படி பேசுறதுன்னு எடுத்துங்க. உங்களுக்கு நான் உண்மையாக தான் இருந்துகிட்ருக்கேன். அவர்லாம் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. ஏங்க இப்படி? அவரா ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே செவுத்துல பிடிச்சி அப்படியே முட்டுறான். பயங்கரமாக வலிக்குது உங்களுக்கு. அப்படியே இடிச்சு தொம்முன்னு விழுறீங்க. வலிக்குதுங்க. ஏங்க எப்படி பண்ணுறீங்க? என் வயிற்றுல பாப்பா இருக்கு, ஏதாவது ஆகிட போகுது. எனக்கு என்னானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த குழந்தைக்கு எதாவது ஆகக்கூடாதுங்க, ப்ளீஸுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே லைக் உங்கள புடிச்சு அந்த டேபிள்லே இது பண்ணி லைக் எப்படி சொல்றது? அந்த உங்கள அப்படியே முடிய புடிச்சு மேல தூக்கி அந்த டேபிளே அப்படியே இடிக்க வைக்கிறான். ஸோ நல்லா அந்த வயித்துலே நல்லா பலமா அடிபடுது. ஸோ நீங்க அப்படியே அந்த வயித்துல அடிபட்டோன்னா பயங்கரமா உளுந்து அப்படியே அழுவுறீங்க நீங்க. "ஆ வலிக்குது, எனக்கு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூச்சே விட முடியல உங்களுக்கு. வலிக்குதுங்க, எனக்கு ப்ளீட் ஆகுதுங்க, எங்க இப்படி பண்ணீங்க பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி அழுகுறீங்க. மனசாட்சியே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு அப்படி ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் செத்துக்கிட்டு போயிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ உங்களை அப்படியே நீங்கள் வலிக்கு விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாக்டர்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. ஸோ பார்த்ததில் லைக் குழந்த அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா உங்கள் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது அவனுக்கு. ஸோ வேறு யாரோ குழந்த அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு. ஜஸ்ட் உங்களை யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் அவனுக்கு. அந்த குழந்த மேலெலாம் அவ்வளோ இஷ்டம் கிடையாது. ஸோ அப்படியே லைக் அந்த டாக்டர்கிட்ட சொன்னான்னா அவங்களும் உங்களுக்கு அபார்ட் பண்ணிட்டுறாங்க. நீங்கள் அந்த லைக் அந்த மயக்கத்துலேருந்து ஏஞ்சோன்னே உங்கள் வயிற்றை தொட்டு பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுருப்பீங்க நீங்கள். அந்த பெயின் நீங்கள் அனுபவிச்சது, நீங்கள் அந்த குழந்த லைக் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட பார்த்து சந்தோஷப்பட்டது எல்லாமே அப்படியே ஃப்ளாஷில் வந்துட்டு போகுது. நீங்கள் அப்படியே பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. ஏய் மயிறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதடி, ஒழுங்காக மூடிட்டு வந்து சேரு. ஓவராக பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு வேறு ஏதாவது பண்ணி விட சொல்கிறேன், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த ஞாபகம் வந்து தான் அப்படியே ஒரு மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி அழுகுறீங்க ஜங்கு கிட்ட. இப்படிலாம் பண்ண ஜங்கு, அதனால் அவன் நினப்பு என்னோட தலைக்குள்ளே இருக்கு. எப்போ அவன் ஞாபகம் வருது, எப்போ அவன் பேரை சொல்கிறேன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஏதோ ஆகுது ஜங்கு, என்னமோ ஆகுது, ஆனால் அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. அவன் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. ஸோ அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அழாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பொறுமையாக காம் டவுன் பண்ணிகிட்ருக்கான் அவங்கள. ஸோ அப்படியே அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க நீங்கள். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறான். ஆனால் அவங்க வந்து லைக் இன்னியோட வந்து ஒரு 2 or 3 days கிட்ட ஆகியிருக்கும். ஸோ உங்ககிட்ட வந்து அவன் கிட்டவே வரல, சொல்லப்போனால் ஹக் பண்ணுறது அது மட்டும்தான். நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தனியாக உட்காந்து மாடியில் அழுதுட்டு இருக்கீங்க. வயன் வயன் எங்கே அவளை காணோம் அப்படி சொல்லிட்டு ரூம்லாம் தேடிட்டு பார்த்தா மாடியில் இருக்கீங்க. ஏய் வயன், இங்கே என்ன பண்ணுற? வயன், சொல்லுங்க ஜங்கு. ஏய் எதுக்கு அழுகுற? என்னாச்சு உனக்கு? திருப்பி அவன் ஞாபகம் வந்துச்சா? இல்லை ஜங்கு, ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் அழுகுற? என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ரீசன் சொல்ல போறியா இல்லையா? இல்லை, என்கிட்ட நீங்கள் வரவே மாட்டீங்க ஜங்கு. நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு. ஒருவேளை நான் வேற ஒருத்தன் பொண்டாட்டியாக இருந்து வந்தவன், கலங்கப்பட்டு வந்தவன் சொல்லிட்டு என்கிட்ட வரமாட்டியா ஜாங்கோ அப்படின்ற மாதிரி கேட்டுறீங்க. அவனுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போச்சு. ஏய் வயன், எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற? அந்த மாதிரி நான் ஏதாவது சொன்னேனா? இல்லை ஜாங்கோ, நீ நடந்துக்கிறத பார்த்து அப்படி தான் இருக்கு ஜாங்கோ. என்கிட்ட நம்ம கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? ஒரு நாளாவது புருஷன் பொண்டாட்டியா ஒரு நாள் இருந்திருக்குமா? என்கிட்ட என்னமோ தள்ளி இருக்க மாதிரி இருக்கு ஜாங்கோ. ஏன் ஜாங்கோ, என்ன நீ ஏதாவது சந்தேகப்படுறியா? வயன், இதெல்லாம் இப்பெல்லாம் பேசுறது நிறுத்து. எவன் சொன்னான் ஒன்று சந்தேகம்லாம் பண்றேன்னு? நீ என்னோட வயன், எப்படி இருந்தாலும் ஏன் வயன் நீ? சந்தேகன்றது நான் செத்தா கூட வராது உன் மேல, புரியுதா? அது ஒரு வார்த்தையை நீ சொல்லாத வயன். அப்புறம் ஏன் ஜாங்கோ என்னை விட்டு டிஸ்டன்ஸாக இருக்க? எதனால் அப்படி பண்ணுற? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜாங்கோ. என்னை விட்டு தள்ளி இருக்காது ப்ளீஸ் ஜாங்கோ அப்படின்னு சொல்கிறேங்க. ரொம்ப மாதிரி அழுகையாக வந்துட்டு இருக்கு. ஸோ அவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களோட நிலமையை நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? லைக் நீங்களே ஒரு மாதிரி ஆயிட மாட்டீங்க. ஸோ அதனால் அவன் எதுவுமே சொல்லலை. ஸோ இது வந்து ஒன்றா இருந்தால் மேபி இந்த இது சரியாகலான்றதுனால ஸோ ஜாங்கோக் அப்படியே உங்களை பார்க்குறான். அப்போது
இங்கேருந்து நான் போயிடவா? உனக்கு பாரமாக இருக்க வேணாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் நிறுத்துடி, என்னடி உனக்கு நான் ஒன்றா இருக்கணும் அவ்வளோதானே, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே லைக் உங்களை அப்படியே அழகாக தூக்கிக்கிறான். என் பொண்டாட்டி கூட நான் இருக்க போகிறேன், யார் என்ன கேட்குறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களை அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ண மாதிரியே மாடியிலேருந்து அழகாக கீழே தூக்கிட்டு வரான். ஸோ அப்படியே கீழே வந்துட்டு லைக் உங்களை அப்படியே பெட்டில் போட்டு ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்களுமே அவ்வளோ ஆசையாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து லைக் டெலகிராமில் பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு லிங்க்கு சேனலோட அபவுட்டில் இருக்குது. ஓகேவா, அதில் பார்த்துக்கோங்க. அப்படியே 2 பேருக்கும் மேக் அவுட் செஷன் முடிஞ்சிருக்கும். என்னடி இப்போ ஓகே உனக்கு? ம் ஓகே ஜங்குக். ஆஹா வெக்கத்தை பாடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அழகாக ஷையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் அப்படியே லைக் அவன் செஸ்ட்டுக்குள்ளே போய் அப்படியே ஒளிகிறீங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு செஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஏற்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. ஜங்குக்கு வந்து அன்றைக்கி ஏன் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னு தெரில. இது வரையுமே அவனுக்கு ஒரு மிஸ்டீரியஸ் ஒரு கொஷின் மார்க்காக தான் இருந்திருக்கும். ஸோ அதையுமே அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ ஜங்கு குக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் அப்படியே அதை சாப்பிட்றீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே வேணும் வேணும்னு சொல்கிறீங்க. ஏன்னா வந்து லைக் அவ்வளோ ஆசையாக நல்லா சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து இப்போ தான் சாப்பிட்றீங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கா. நீங்கள் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு 3 தடவை செஞ்சுட்டா அவங்களுக்காக அந்த பாஸ்தாவே. ஸோ நல்லா சாப்பிட்றீங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கோம். நெக்ஸ்ட் டே சண்டே. ஸோ ஜங்குக்கு வந்து உங்களுக்கு வந்து டேப்லெட்லாம் எடுக்க சொல்லிட்டு ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வேலையாக அப்படியே வெளில போயிருப்பான். ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்படியே லைக் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே இந்த பக்கம் ஜங்குக்கு பார்ப்போம். ஸோ அவன் போயிட்டு டேரெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறான். போயிட்டு அந்த மேனேஜர்கிட்ட பேசுகிறான். சார் இன்றைக்கி நைட் ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ இந்த ஹால் எனக்கு ஃபுல்லாக எனக்கு புக் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஓகே சார், கன்ஃபார்மாக பண்ணிடலாம். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு 2 lakhs ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஷூர், நான் ரெடி கேஷாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த புக் பண்ணுறான். ஸோ அதே மாதிரி டெக்கரேஷனுமே ஒரு விஷயமும் அழகாக ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுக்கறதுல செம்மையாக பண்ணியிருப்பான் ஜாங்கோ. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் ஆகட்டும், ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ், அது எல்லாமே வச்சு அழகாக டிசைன். ஸோ இன்றைக்கி மார்னிங் சொன்னானே ஈவினிங் எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான் இன்ச் பை இன்ச்சாக. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் 2 பேரும் மீட் பண்ண டே 2 பேரும் காலேஜில். ஸோ அதனால் இதை இன்னும் ஸ்பெஷலாக்கணுன்றதுக்காக இது பண்ணியிருப்பான். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சு. 6 o'clock வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும். இப்போது வந்து லைக் நீங்கள் ஆசையாக இருக்கும் ஜங்குக்கு எப்படியாவது உங்களை கூட்டிகிட்டு போனாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அவ்வளோ சந்தோஷமாக வந்து கதவை ஓப்பன் பண்ணுறான். உங்களை பார்த்தா ஆளை காணவே காணோம். இவன் இங்கே இருக்க மாட்டாளே அப்படி சொல்லிட்டு, ஏ வயன் வயன் என்னடி குளிக்கிறியா அப்படி சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கான். பார்த்தா பாத்ரூமில் வந்து தண்ணி ஓடுற மாதிரி தான் சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஏய் என்னடி இன்னும் குளிச்சிட்ருக்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். உங்ககிட்டேருந்து ஒரு வாய்ஸும் வரல, ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ அப்படியே லைக் பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். லைக் நீங்கள் அப்படியே உங்கள் தலையிலேருந்து ரத்தம் போயிட்டு இருக்குது. லைக் உங்கள் ரிஸ்ட்டும் அறுத்துருக்கு. அப்படியே லைக் எப்படி சொல்கிறது, செம்ம ஷாக்கில் உனக்கு ஒரு 5 நிமிஷம் ஒன்றுமே புரியல. வயன் 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 என்னது ஆச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டு அவ்வளோ ஏறுது, அவ்வளோ பயம் அவனுக்கு. உங்களுக்கு எதாவது ஆகிடுமான்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி தட்டுறான். ஆனால் நீங்கள் எழுந்திருக்கவே இல்லை, ரத்தம் அவ்வளோ போயிருக்கு உங்களுக்கு. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, தள்ள அடிச்சுக்கிட்டு உங்களை ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறான். ஸோ கீழே ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. உங்களை தூக்கிட்டு அப்படியே ஓடுறான். அவ்வளோ ரத்தம் ஊற்றுது. அவனோட கோட்டை வச்சு உங்கள் தலையில் கட்டியிருப்பான், இருந்தாலுமே அவ்வளோ ரத்தம் போயிட்டு இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லிட்ரலி அவன் உயிரே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அப்படியே உங்கள் ஹார்ட் பீட்டுமே இல்லை. ஸோ உங்களை அவ்வளோ வேகமாக தூக்கிட்டு ஓடுறான். ஸோ பார்த்தா உங்களை வந்து சீரியஸாக போயிட்டுருக்கு ஆப்ரேஷன். உன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அப்படியே ரத்தம் அந்த அளவுக்கு இதாக இருக்குது. ஸோ லைக் அவன் அப்படியே அந்த ரத்தத்தையும் அவன் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ரத்தத்தையும் அவன் கையில் இருக்கிற ரத்தத்தையும் பார்த்து தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டுருக்கான். எதுக்கு நான் வெளில போனேன், அவன் கூட இருந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். ஐயோ வயன் வயன் தப்பு பண்ணிட்டேன் வயன், தப்பு பண்ணிட்டேன். இங்கேருந்து போயிருக்கக்கூடாது, நீ உன்னை தனியாக விட்டுட்டே போயிருக்கக்கூடாது. என்னால் தான்
எதுக்கு நான் அந்த மேக் அவுட் பண்ணேன்? ஒரு வேளை உனக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சான்னு தெரியல. எல்லாம் என்னால் தான் வாயன், என்னால் தான். நீ மட்டும் நல்லா ஆயிடு. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் இருக்க மாட்டேன். நீ சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இருந்தா அதே போதும் வாயன், போதும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்துதான் இதெல்லாம் அனுபவிக்கிற வாயன். உன்னை விட்டு நான் பிரிஞ்சிடறேன் வாயன். அப்பயாவது நீ சந்தோஷமா இருப்ப வாயன். வாயன், எப்படியாவது உயிர் பொழைச்சி வந்துடு. நீ இல்லாத வாழ்க்கையை சத்தியமா என்னால் எதிர்பார்க்க முடியாது வாயன். நீ வேணும். நான் அந்த கடவுளுக்கு ஏன் உயிரை தந்துடுற வாயன். ஆனால் நீ உயிரோட இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும் வாயன். உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? நீ, நான், நம்ம 2 குழந்தை. எல்லாமே போச்சு அடி வாயன். எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சுடி வாயன். வாயன், எழுந்து வாடி. அப்படி அழுதுட்டு இருக்கான், லிட்ரலி செம்மையாக அழுதுட்டு இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நர்ஸ் தான், சார் கொஞ்சம் இதாக இருங்க, கொஞ்சம் காம்டவுனாக இருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அவன் சமாதானமே ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு ½ டே கிட்ட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட உங்கள் ஹார்ட் பீட்டே போயிடுச்சு. உள்ளே வந்து அந்த லைக் அந்த ஹார்ட் பீட் வரதுக்காக ஒரு மிஷின் வச்சு இது பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஹார்ட் பீட்டே வந்திருக்கும். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க, ஓரளவுக்கு அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க, கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க டாக்டர். அவனுக்கு நிம்மதியே இல்லை. நீங்கள் எப்படியாவது கண் முழிச்சு ஒரு வார்த்தையாவது பேசுகிற மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தூக்கம் இல்லை, ஒன்றும் சாப்பிடல, எதுவுமே பண்ணலை. லிட்ரலி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ லைக் அப்படியே வாசல்லே அழுதுகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவனுக்கு ஹியூன்ஸ்க்கெல்லாம் ஃபோன் அடித்து சொல்லியாச்சு எல்லாருக்குமே. அவனுங்களும் அது வர மாதிரி தான் பிளானு. ஆனால் அவன் வந்து லைக் நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ இங்கே லைக் கிட்டத்தட்ட ½ டே கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து டாக்டரே வந்திருப்பாங்க. மிஸ்டர் சார், ஜங்குக் சார், when ஜங்குக், ஷி இஸ் இன் த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். 2 days அப்சர்வேஷனில் வச்சுருக்கணும். மேபி அவங்க கண் முழிச்சா என்ன கண்டிஷன்னு எங்களால் சொல்ல முடியும். இப்போதைக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்கள் போய் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. சார், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக. சார், இப்போ நல்லா இருக்காங்க, ஓகே, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாச்சு. ஜங்குக் அப்படியே ஓடி போய் பார்க்குறான். நீங்கள் அப்படியே அன்கான்சியஸாக ரொம்ப வீக்காக இருக்கீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்து அழுகிறான். வயன், கண் முழிச்சு பாரு வயன், இங்கே பாரு, நான் தானே வேணும்னு என்னை கல்யாணம் பண்ணேன். இப்போ நான் சொல்கிறேன் வயன், எனக்காக ஒரு தடவை கண் முழிச்சு ஜங்குக் என்னை விட்டு போயிடுன்னு கூட சொல்லு. நான் உன்னை விட்டு போயிடுறேன். உன்னை கடைசி வரையும் பார்த்துட்டு, தூரத்துலேருந்து பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துடுறேன் வயன். ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. தயவு செஞ்சு கண் முடிச்சு வா வயன், ப்ளீஸ் வயன். உன் காலை பிடிச்சி கேட்குறேன்டி, ப்ளீஸ் டி வயன். அவன் அப்படியே அழுதுகிட்டே உங்கள் பக்கத்துலேயே படுத்துருக்கான். கிட்டத்தட்ட லைக் நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. டாக்டர் வந்து லைக் ஜங்குக்கு எழுப்புறாங்க. அவனே ரொம்ப வீக் ஆகிட்டான். பிகாஸ் உங்களை அவ்வளோ இதாக பார்த்துக்கணுன்றதுக்காக தூங்காமல் கொல்லாமல் நீங்கள் எப்போ கண் முழிப்பீங்கன்றதுக்காகவே இருப்பான். ஸோ டாக்டர் தான் இது பண்ணி, ஜங்குக் ரைட்? யா டாக்டர், நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எதாவது சாப்பிட்டு வாங்க. அவன் கண் முழிச்சாங்கன்னா நான் சொல்கிறேன். யூ ஆர் லுக்கிங் ஸோ வீக். நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா தான் அவங்க கண் முழிச்சா அவங்கள பார்த்துக்க முடியும். சார், இருந்தாலும் நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க ஜங்குக், நர்ஸ் பார்த்துப்பாங்க. இல்லை சார், என் வயன் கண் முழிச்சாதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அவனே அப்படியே மயங்கி விழ போகிறான். டக்குன்னு டாக்டர் பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க சேரில். ஜங்குக், ஐ ஹாவ் டோல்ட் ரைட், சாப்பிடுங்க ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டாக தண்ணி கொடுத்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கான். லைட்டாக கேராக இருக்கும் போல். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு லைக் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்லி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. அவன் ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகிட்டு வந்திருப்பான். டக்குன்னு முடிச்சுட்டு வந்திருப்பான் கிட்டத்தட்ட. ஸோ வந்து அப்படியே உட்காந்துருக்கான் அவங்க பக்கத்துலேயே. அந்த புள்ளையுமே ஒரு மாதிரி டல்லாயிடுச்சு. நீங்கள் கண் முழிச்சா போதுன்ற மாதிரி.
அவள் அப்படியே உட்காந்துட்டு எப்படா கண்முழிப்பேன் எப்படா கண்முழிப்பேன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிகிட்டு இருக்கான். ஸோ லைட்டாக அந்த அவன் கையை பிடிச்சிருப்பான், லைட்டாக கை அசைகிற மாதிரி இருக்குது. வயன், வயன் கண் முழிச்சிட்டியா வயன்? அப்படியே லைட்டாக நீங்கள் கண் முழிக்கிறீங்க. ஒரு மாதிரி கிளாராக தெரியுது உங்களுக்கு. பொறுமையாக கண் முழிச்சு பார்க்குறீங்க. அப்போது ஜங்குக்கு பின்னாடி யாரோ வந்து ஒருத்தவங்க நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து கேட்குறீங்க. ஜங்குக் உடஞ்சே போயிட்டான். வயன், நான் தான் ஜங்குக், உன்னோட லவ்வர், உன்னோட ஹஸ்பண்ட் ஜங்குக். இல்லை, எனக்கு மேரேஜ் ஆனது என்வு கூட. நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கும் ஒன்றுமே புரியல. அவன் லிட்டரலாக அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது. ஸோ டாக்டர் வந்திருப்பாங்க. என்னாச்சு டாக்டர்? என் ஒய்ஃப்க்கு நான் யாருன்னே தெரில டாக்டர், என்னாச்சுன்னு பாருங்களேன். ஸோ அவங்க செக் பண்ணுறாங்க. ஜங்கு கொஞ்சம் நீங்கள் வெளில இருக்கீங்களா? ஷோர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ அந்த சமயம் நான் தான் சொல்லியிருப்பேன்ல, ஸோ அது வேறு யாரும் இல்லை, என்வு. கரெக்டாக ஜங்கு தள்ள வச்சு உட்காந்துருக்கான்ல கை. ஸோ கரெக்டாக அந்த அவன் பக்கத்தில் நிற்கிறான். ஏன்னா ஜங்கு, அவன் பொண்டாட்டிக்கே உன் அடையாளம் தெரில போல் அப்படின்ட்டு அவ்வளோ கோவம் ஜங்குக்கு. ஸோ அப்படியே அவன் சட்டையை பிடிச்சி, மயிறு இதுக்கிட்ட இங்கே வந்த? அதான் அவளே சொல்லிட்டாளே, உன்னெல்லாம் ஞாபகம் இல்லைண்ணே. ஸோ என் பொண்டாட்டியை நானே கூப்பிட்டு போகிறேன். யாருக்கு யாரா பொண்டாட்டி? உனக்கும் வயனுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. அவள் பக்கத்தில் வர வேலை வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான். என்ன ஜங்கு ஓரா பேசிகிட்டு இருக்க? அவள் முடிவெடுப்பா, நீ பேச தேவையில்ல. டேய் புறம்போக்க, நீ அவன் பக்கத்தில் அவகிட்ட வரத்தே பாவண்டா. ஆனால் நீ அவளை உரிமை கொண்டாட வரியா? ஒன்றும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட லிட்டரலாக 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து டாக்டர் தான் வந்து, ஹலோ ஹலோ, திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல், பிஹேவ் யுவர் செல்ஃப். அது வரை 2 பேரும் அமைதியாகிடுறானுங்க. நீங்கள் எந்த சண்டையாக இருந்தாலும் வெளில போய் பார்த்துக்கோங்க, பேஷண்ட்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஸோ அவங்க கண் முழிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செம்ம ஷாக்கு ஜங்குக்கு. என்ன ஷார்ட் டைம் மெமரி லாஸா? அப்போது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டானுங்க, 6 பேரும் வந்துட்டானுங்க. ஸோ இப்போ வந்து உங்களை பார்க்கறதுக்காக ஜங்குக்கு வந்திருப்பான். என்வு வந்து அவங்க 6 பேரும் மொத்தமாக 7 பேரும் வந்து நிற்கிறானுங்க உங்களை பார்க்கறதுக்காக. என்வு தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். நீங்களாம் யார்? என்வு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவன் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு வரான். ஜங்குக்கு அவனுங்க 7 பேருக்குமே செம்ம காண்டாகுது. வயன், அவனை எதுக்கு கூப்பிடுற? ஹஸ்பண்ட், அது ஜங்குக்கு மட்டும்தான், அவன் கிடையாது. ஜங்குக்கு யார்? ஜங்குக்கா? அவன் ஜெயிலில் இருப்பான். எனக்கு கல்யாணம் ஆனது என்வு கூட தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ என்வு வந்துட்டு, வயன் நான் இங்கே இருக்கேன். என்வு வந்துட்டிங்களா? எங்கே போயிருந்தீங்க? இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. எப்படி சொல்கிறதுனா, அவன் கூட இருந்தது மட்டும்தான் ஃபுல்லாலாம், ஃபுல்லாக அவன் குடும்பப்படுத்தது அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை. லிட்டரலி அவன் கூட மேரேஜ் ஆனது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஸோ லைக் அதை மட்டும்தான் உங்களால் நினைவுபடுத்த முடியுது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் அவன்கிட்ட நல்லாவே பேசுகிறீங்க நீங்கள். வயன், நான் இங்கே இருக்கேன், நீ கவலைப்படாத. இதெல்லாம் உன் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க, இப்போ கிளம்பிடுவாங்க. நம்ம கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க என்வு, என்னை பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் ஃபேஸே லிட்டரலி உங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஸோ அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 7 பேர் வெளில வந்துட்டானுங்க. ஜங்குக் தலையில் கை வச்சுட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். இல்லை, என் வயன் ஏதாவது செஞ்சிருவான், இவங்க அவன் பக்கத்தில் விடாதீங்க, வயன் பக்கத்தில் விடாதீங்க. ஏய், என்னடா பண்ண சொல்கிற? அவளுக்கு அவன் மட்டும்தான் ஞாபகம் இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது பழைய விஷயம் ஞாபகப்படுத்தணும், அப்போ தான் வயனுக்கு ஏதாவது ஞாபகம் வரலாம்.
இவங்க அண்ணா வயன் டேய் இப்போதைக்கு அவன் எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா வயனோட சொத்து வயன் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் முடியும். அதனால் அவன் கூட போட்டும். இவங்க என்ன பேசுகிறீங்க? இல்லை, என் வயன் எனக்கு வேணும். அவள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஜங்குக், முட்டாள் மாதிரி பேசாத. இப்போ நீ போய் ஏதாவது சொன்னீன்னா அவள் ஏதாவது யோசிச்சு வயன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இவங்க அப்படிலாம் வரக்கூடாது. அப்படின்னா நாங்கள் சொல்கிறத கேளு. இருக்கட்டும், வயன் என்வு கூட இருக்கட்டும். நம்ம அவங்க வீட்டை சுற்றியே இருப்போம், அவனுக்கு தெரியாமல். புரியுதா? வயனுக்கு எதுவும் ஆகக்கூட மாட்டோம். ஆனால் என் பேச்சை கேளு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவனுங்களும் சொல்கிறானுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 days ஜங்குக்குமே அங்கே தான் இருந்திருப்பான். நீங்கள் வந்து லைக் உள்ளே வரல, உங்களை வந்து பார்த்து பேசுறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் வெளில இருந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் நர்ஸ் கிட்ட கொடுத்து அனுப்புறது அப்படின்னு பார்த்துருந்துருப்பான். என்வு வந்து அப்பப்போ வந்து ஏதோ கடமைக்குன்னு வந்து பார்த்துட்டு போவான். ஆனால் அவன் வர்றதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு கிட்டத்தட்ட 2 daysக்கு அப்புறமா ஊருக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்து இப்போ கொரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களை வந்து அவன் கூட்டிகிட்டு வரான். என்னமோ 10 வருஷம் ஆன மாதிரி இருக்குது இந்த வீட்டை பார்த்து. இல்லை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பார்த்து கேட்குறீங்க. ஆமாம் வயன், நீ இல்லாமல் இந்த வீடா இல்லை. உன்னை டார்ச்சர் பண்ணாமல் என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. எப்படி என்னை இந்த அளவுக்கு அள வச்சு இவ்வளோ என்னை ஜெயிலில் இத்தனை நாள் தங்க வச்சில்ல, உன்னை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பல்ல கடிச்சிட்டு வரான். ஏதாவது சொன்னீங்களாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. நான் தின்னுட்டு மிச்சம் மீறி தின்ற நீ இப்போ நான் போட்டு நீ தின்றதா இருக்கா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே அவன் பல்ல கடிச்சிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஜங்குக் பார்ப்போம், இவன் தூங்கலை சாப்பிடல, லிட்டரலி அவனை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அவனையே இவனுங்க திட்டுறானுங்க, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி. இல்லை, வயனை ஏதாவது பண்ணிடுவான். அவன் வயனை கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடுவான். எனக்கு வயன் வேணும். என் பொண்டாட்டி எப்படி அவன் கூட அனுப்ப சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு வயன் வேணும், வயன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து எல்லாம் பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கானுங்க. ஜங்கு அவன் அடங்குற மாதிரியே இல்லை, அப்படி கத்திட்டு இருக்கான். நான் அவனை கொல்லாம விட மாட்டேன், என் வயன் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இங்கே இவனுங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 days ஆகுது. இங்கே வந்து என்வு உங்களை ஓரளவுக்கு நல்லா தான் பார்த்துக்கிறான். ஸோ நீங்கள் ரொம்ப பயங்கரமாக கால் வலிச்சிருக்கும் நீங்கள். ஸோ அப்படியே காலை வச்சுட்டு அப்படியே பிடிச்சிட்ருக்கீங்க உங்கள் கால். என்னங்க? சொல்லுவான். கால் ரொம்ப வலிக்குது, நீங்கள் கால் பிடிச்சி விடுறீங்களா? ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து லைக் ஜங்குக் வந்து உங்கள் வீட்டு அண்ணா வந்திருப்பான், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக. ஸோ இங்கே ஜன்னல்லேருந்து நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க, ஜன்னல்லேருந்து பார்த்தா தெரியும். ஸோ வெளியிலேருந்து அவங்க பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் கிட்டத்தட்ட உங்களை அப்படியே வெளிலேருந்தே பார்த்து ரசிச்சிட்ருக்கான். ஸோ அப்போ தான் என்வு வந்து உங்ககிட்ட நிற்கிறத பார்க்குறான். டேய் அவனை கொல்லாமல் விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிகிட்டு இருக்கான். ஜிம்மின் தான் பிடிச்சி அடக்கிட்டு இருக்கா. டேய் சும்மாறா, அதுக்கு தாண்டா அவனை கூப்பிட வர மாட்டேன்னு சொன்னது அப்படின்ட்டு. ஸோ உங்களை வந்து லைக் அவன் அப்படியே பார்க்குறான். என் காலை பிடிச்சி விட்ட நாய் இப்போ உன் காலை நான் பிடிக்கணுமா? உனக்கு இருக்குடி, ரொம்ப ஆட்டம் ஆடின, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, உன் சொத்தை எழுதி வாங்கிட்டு நானே உன்னை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உங்கள் அப்படியே உட்காடுறான். உன் காலை நான் தொடணுமா? என்னங்க சொன்னீங்க? ஒன்றும் இல்லை வேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை பிடிக்கிறான். உங்களுக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது உனக்கு, இவளோட காலை நான் பிடிக்கிறதா அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கேருந்து பார்த்தா தேடுது அவன் காலை அமுக்கி விடுறது. ஸோ இங்கேருந்து பார்த்து லைட்டாக ஸ்மோக் பண்ணுறான். டேய் கரெக்டான வேலையை தாண்டா பார்த்துட்ருக்கான், என் மயனுக்கு இவன் கால் அடியில் தாண்டா இருக்கணும். டேய் வாடா போகலாம், இதுக்கப்புறம் இருந்தால் நீ ஏதாவது கடுப்பாக ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவேன். இவங்க வர சொன்னார், போகலாமா? சரி போகலாம், ஆனால் வயனை எதுவும் பண்ண மாட்டான்ல? டேய் நம்ம தான் நைட்டு இப்போ கூச்சி தானே பார்த்துட்ருக்கோம், வயன் நல்லா தானே இருக்கா?
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஆக்சுவலாக அவனுங்க நைட் ஆனால் அவங்க ரூம்குள்ளே ஜங்குக்கு வந்து குதிச்சு உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பான். ஏன்னா என்வு வந்து உங்களை பார்க்கறதுக்கு வரமாட்டான் நைட்லாம். நீங்கள் தனியாக தான் தூங்குவீங்க. ஸோ உங்களை வந்து நல்லா லைக் உங்களுக்கு போர்வை போத்தி விடுறதா இருக்கட்டும், உங்கள் கூடயே தான் இருப்பான் நைட்டு ஃபுல்லாக. நீங்கள் எப்படி தூங்குறீங்கன்னு பார்த்துக்கிட்டு. ஸோ மார்னிங் கிட்டத்தட்ட லைக் ஒரு 6 மணி 7 மணி தான் வந்து குதிச்சு போயிடுவான் ஜங்குக். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்போ வந்து ஆரம் கூட்டிருப்பான்ல, ஸோ அங்கே போகிறாங்க. 7 பேரும் அங்கே தான் இருக்கானுங்க அவனுங்க ஆரமோட வீட்டில். ஸோ கூட்டமாக உட்காந்துருக்கானுங்க. சொல்லுங்க ஹியோங், எதுக்கோ வர சொன்னீங்களே? டேய், முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னாச்சு? அது ஒரு பெரிய மிஸ்ட்ரிக்கான பதில். என்ன ஹியோங் சொல்கிறீங்க? என்ன சர்ப்ரைஸா? என்னன்னு சொல்லுங்க. வாயனுக்கு பழைய ஞாபகம் வந்துச்சுல்ல, என்வு, அதாவது நீ டச் பண்ணுறது என்வு டச் பண்ணுற மாதிரி. ஆமாம், அதுக்கு என்ன? அதுக்கெல்லாம் காரணம் இந்த நர்ஸ் தான். என்ன என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த என்வு தான்.